அனைவருக்கும் வணக்கம். ஒரு 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சொல்றேன். பேரண்ட்ஸ் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணா போதும். ஹோம்ஒர்க் ஒன்று கண்டக்ட் பண்றீங்க, ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்குறீங்க, இல்ல ஹோம்ஒர்க் செய்யும்போது கூட உட்காடுறீங்கன்றது இருக்கும்போது அந்த குழந்தைங்க கிட்ட கத்த செய்யாதீங்க, அதட்டாதீங்க. குழந்தை என்ன பண்ணுவாங்கன்றது பார்த்தோன்னா உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த டாஸ்க்கை முடிக்க மாட்டாங்க. எந்த டைம் நீங்க கூட உட்காரும் பொழுது அவங்க பேனிக் ஆக செய்வாங்க. செகண்ட், குழந்தைய அடிக்க செய்யாதீங்க. பயம் அதிகமாகும் மாசம் மரியாதை கம்மியாகும். தேர்ட் என்னன்றது பார்த்தோன்னா தன் குழந்தைய வெளியில கூட்டு போறீங்கன்றது இருக்கும்போது மற்ற ஃபேமிலிஸோ ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ பார்க்கும்போது அந்த குழந்தைய பத்தி நெகட்டிவா சொல்ல பார்க்காதீங்க. அந்த குழந்தைக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகும். குழந்தைய தனிப்பட்ட முறையில கூட்டு உட்கார வச்சு பேச பாருங்க. ஃபோர்த் என்னன்றது பார்த்தோன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்றது இருக்கும்போது அந்த குழந்தை சொல்றத முழுமையா கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க. ஃபிஃப்த் என்னன்றது பார்த்தோன்னா ஒரு விஷயத்த இதை பண்ணு இதை செய்யுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அந்த குழந்தைக்கு டைம் கொடுங்க. அந்த குழந்தை செட்டில் ஆயிட்ட பிறகு அந்த குழந்தைக்கு இதுதான் அந்த டாஸ்க்ன்ற மாதிரி புரிய வச்சு அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண செய்யுங்க. இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. பேரண்ட்ஸ் கண்டிப்பா குழந்தை பெனிஃபிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.